Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு உங்களை இந்த பிஎன் கிரைஸ்ல பார்க்கல எனக்கு காண்டக்குள்ள மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு 5th வெப்பனை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா salvation is your helmet. ரக்ஷணியம் என்னும் தலை சீராவை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன வசனம் முதல்ல பார்க்கலாமா? Ephesians chapter 6 verse 17 and take the helmet of salvation. எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் ரக்ஷணியம் என்னும் தலை சீராவையும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ எஸ், ஸோ ரக்ஷிப்பு அப்படின்னு நம்ம சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஒரு ஃபர்ஸ்ட் தாட் வரும்? இட் இஸ் நாட் லைக் நாமளே அதை நம்மளுக்குன்னு சுதந்திரிச்சு கொள்றதோ இல்லைன்னா நாம் அதை உருவாக்குறதோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? ரக்ஷிப்புன்றது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஒரு ஃப்ரீ கிஃப்ட். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எஸ், ஏன் இந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் ஏன் அது ஒரு ஹெல்மெட்டாக வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ ஒரு சோல்ஜர் இருக்காங்க அப்படின்னா when he is in the battlefield அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், மென்டாலிட்டி எப்படி இருக்கும், எவ்வளோ ஆன்ஷியஸ் இருக்கும், ஐயோ ஜெயிப்போமா மாட்டோமா, இல்லை நம்ம இந்த பேட்டில் இறந்து போயிடுவோமா, இல்லை வேறு ஏதாவது தப்பாக நடந்துருமா, எப்படி அடுத்த அட்டாக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 1000 யோசிப்பாங்க. ஆனால் இப்போ இது ஒரு ஸ்டேட். நெக்ஸ்ட் இது அப்படியே நம்மளோட இதை அப்படியே கம்பேர் பண்ணுங்களேன். இப்போ நம்ம டே டு டே லைஃப் ரட்சிக்கப்பட்ட நம்ம டே டு டே லைஃப் ஒரு லீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் நம்ம கடக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நாள் எப்படி போக போகிறது, இன்றைக்கி நான் என் பாஸ் எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன், கரெக்ட் டயத்துக்குள்ளே நான் என்னோடய கோலை கம்ப்ளீட் பண்ணுவேனா, ஒழுங்காக நான் படித்து முடிப்பேனா, நல்ல வேலை கிடைக்குமா, ப்ராப்பர் டயத்துலேயே என்னோடய லைஃப்பில் எல்லாமே எனக்கு நடக்குமா, நான் நல்ல எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பேனா, கிளாஸ் ஃபஸ்ட் வருவேனா, வீட்டு வேலைனாலும் ஒழுங்காக பார்க்கணும்னு 1000 யோசிப்போம். என்னோட இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இப்படி இருக்கே, இதுக்கு மெடிசன்ஸே இல்லையேன்னு 1000 யோசிப்போம் இல்லைங்களா? ஆனால் இதை இப்போ நீங்கள் அப்படியே ஓர வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு அப்படியே அனலைஸ் பண்ணி பாருங்களேன். வாழ்க்கையில் தேவன் யாரு, நீங்கள் அவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, அவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, அதை நிறைவேற்ற அவர் போதுமானவரை இருக்காரு, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை நீங்கள் நல்லா ருசிச்சிட்டீங்க, அந்த அன்பை நீங்கள் ருசிச்சிட்டீங்க அப்படின்னா அவருடைய சமாதானம் உங்கள் சிந்தையும் உங்கள் இருதயத்தையும் முற்றிலுமாக ஆளுக எடுத்துக்கும் இல்லைங்களா? அதை நம்ம எப்போவுமே ஃபீல் பண்ணியிருக்கோம். என்னதான் ஒரு கேஆட்டிக்கான சுச்சுவேஷனில், அதாவது அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு இந்த உலகத்தில் யார் சொன்னாலும், இல்லை எனக்கு தெரியும் என் அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அந்த முழு கான்ஃபிடென்ஸையும் நீங்கள் ஆண்டவர் பேரில் வைக்கும்போது he is more than enough, he is more than able to fill his full peace in your mind and in your heart, and is more than able to do that for you and give a proper solution in him, right? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது நம்மளுக்கு தெரிஞ்சும் இட் இன்க்ளூட்ஸ் மீ ஆஸ் வெல், நம்மளுக்கு அது எல்லாமே தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆனால் ரொம்ப ஆன்ஷியஸ் ஆகி பதட்டப்பட்டு ஐயோ இப்போ இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், ஃப்யூச்சரில் இப்படி நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ப்ராசஸ் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி அப்படியே நாம் பதட்டமாவது பார்த்தாது நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்களே நம்ம எல்லாரும் டென்ஷன் ஆக்கி விட்டுரும். ஸோ இனி நம்ம அது பண்ண வேணாம். இப்போ நம்ம இது கற்றுக்கிட்டோம் இல்லையா? இத்தனால நம்ம கேட்டோம், ஆனால் நம்ம அதை கேட்டு ப்ராப்பராக கற்றுட்டு இனி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? எல்லாருமே நம்ம சேர்ந்து நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நோ மேட்டர் வாட், நீங்கள் இனி எதுவுமே ரொம்ப யோசிக்காமல் இந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், ஓகே சப்பா இந்த மாதிரி ஏதாவது ஓவர் திங்க் பண்ணுறீங்களா, இது நீங்கள் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷனை போட்டிருக்கேன், நீ தேவையில்லாத நான் யோசிக்க மாட்டேன், எனக்கு என் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, அதை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்காரு. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலுமே அது அவரே எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் நம்மளுக்கு அவர் பேரில் வந்துருச்சு. அந்த ரட்சிப்பை நம்மள நல்லா ருசிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சத்ருவானவன் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாதுங்க. கன்ஃபார்ம் அந்த பேட்டில் ஆண்டர் கிருபையில we are going to be the warriors and we are not going to be the warriors. ஓகேவா? ஸோ இதுதான் எப்பவுமே நான் வச்சுக்கோங்க, ஆண்டவரே ஐ எம் நாட் அ வாரியர் பட் ஐ எம் அ வாரியர் இன் யூ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை உங்களுக்குள்ள எவ்ரி டே நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா அன்பின் ஆவியானவரே, ஆண்டவரே நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் ராஜா. லார்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் நியூ லெசன் லார்ட். அப்பா நோ மேட்டர் வாட் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே இசப்பா கிரம்பிள் பண்ணி கொண்டே இருக்காதபடிக்கு, இல்லை ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதபடிக்கு, இல்லை தேவையில்லாத யோசிக்காதபடிக்கு இசப்பா எங்கள் சிந்தையை முற்றிலும் இசப்பா நீங்கள் ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க. Fill us with your thoughts, fill us with your perspective, fill us with your knowledge and understanding, Lord. அப்பா guard our mind, Lord. நீங்க ஆண்டவரே இதை பார்க்கறது கேட்குற உங்க பிள்ளைகள் ஆண்டவரே அவங்க சிந்தையை முற்றும் தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை எடுத்துக்கொள்வீராக சுவாமி. அப்பா தேவையில்லாத சத்ருக்கு எந்த லூப் ஹோலும் நாங்கள் இடம் கொடுக்க விரும்பல ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே
முற்றிலுமா ஏசப்பா, no matter what, be it a small thing, be the very huge thing, ஆண்டவரே, you just take complete control over their mind, ஆண்டவரே. There's no space for any depression, there's no space for any anxiety, there's no space for any wrong things in their mind, Lord. You just pluck it away in the name of Lord Jesus Christ. You know, just you put your helmet of salvation on their head in the name of Lord Jesus Christ, Lord, so that the enemy has no authority over them, ஆண்டவரே. Let your name alone be glorified. நீர் பார்த்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். No matter what, just remember, we are not warriors, but we are warriors in Christ. God bless you.